Welcome to Kishore Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 5th சாப்டர் எக்ஸாம்பிள் 5.16 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். Find the moment of inertia of a disk of mass 3 kg and the radius 50 cm about the following axis. So first one, axis passing through the center and perpendicular to the plane of the disk. ஸோ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கும் ஒரு இந்த புக்கில். ஸோ இந்த சாப்டரில் ஒரு பேஜில் ஒரு பெரிய டேபிளர் காலம் மாதிரியே இருக்கும். அந்த டேபிளர் காலமில் இருக்கிற எல்லாமே மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா தான். ஸோ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஷேப் அண்ட் ஆக்சிஸ் இந்த ரெண்டையும் பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது இது வந்து என்னது, டிஸ்க்கு. ஓகேவா, டிஸ்க்கு. அதில் கண்டிஷன் பாருங்கள், பாசிங் த்ரோ த சென்டர் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். டிஸ்காக இருந்து பாசிங் த்ரோ த சென்டராக இருந்தால் இதுதான் ஃபார்முலா. எது ஃபார்முலா? இந்த இருக்குது பாருங்கள், 1/2 mr². ஸோ m அப்படிங்கிறது மாஸ், r அப்படிங்கிறது ரேடியஸ். ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா 10⁻⁻²ஆல் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.5 மீட்டர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்வோம், சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். 1/2 அப்படியே இருக்குது. எம்முக்கு பதிலாக 3, மாஸுக்கு பதிலாக 3 kg அண்ட் ஆருக்கு பதிலாக 0.5 த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா படி ஸ்கொயர். இப்போ 1/2வையும் 0.5ன்னு எழுதலாமா? 1/2னா என்னது, 1ல் பாதி. 1ல் பாதினா எவ்வளவு, 0.5. ஸோ அதையும் 0.5ன்னு எழுதிட்டாங்க. இந்த 3 அப்படியே இருக்குது. இந்த ஸ்கொயர் வேல்யூவை பிரித்து எழுதியிருக்காங்க, 0.5 × 0.5. இப்போ இந்த 4 வேல்யூவே மல்டிப்ளை பண்ணிட்டா யூ கேன் கெட் த ஆன்சர். தட்ஸ் ஆல், ஈஸி. பட் இதை மல்டிப்ளை பண்ணுறதுலேயும் சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ பாயிண்ட் வச்ச நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணணும், எல்லா வேல்யூமே முதல்ல மல்டிப்ளை பண்ணிடுங்க நார்மலான நம்பரை வச்சு. 5 × 5 25, 25 × 5 125, 125ஐயும் 3ஐயும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 5 3s are 15, 2 3s are 6 + 1 7, 1 3 is 3. இப்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 375. பாயிண்ட்டுக்கு அப்புறம் டோட்டலாக எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட். அப்போ 3 டிஜிட். அப்போ பின்னாடி இருந்து 3 டிஜிட் தள்ளி என்ன செய்யணும், பாயிண்ட் வைக்கணும். ஓகே, அப்படி தான் கிடச்சிச்சு 0.375. அண்ட் யூனிட் kg/m². இந்த யூனிட் எழுதுறதுலேயும் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். ஃபார்முலாவில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதோட யூனிட் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யுங்க, எழுதுங்க. தட்ஸ் ஆல். எம்னா மாஸ், மாஸோட யூனிட் என்ன, கிலோகிராம். அண்ட் ஆர்னா என்னது, ரேடியஸ். ரேடியஸை எதில் மெஷர் பண்ணுவோம், லென்த்துன்னு வந்துருச்சுனாலே மீட்டர். ஸோ இங்கே r² இருந்ததுனால மீட்டர்². ஓகே, இப்போ ரெண்டாவது சப்டிவிஷன் பார்க்கலாம். த மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அபவுட் த ஆக்சிஸ் டச்சிங் த எட்ஜ் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் மாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த படத்துலேருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதை பொறுத்து அண்டு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது பாருங்கள். ஓகேவா, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் தான் சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் தான் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா என்னன்னு பார்த்தோம். அது பிளேனுக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. செகண்ட் கேஸ், மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அபவுட் த ஆக்சிஸ் டச்சிங் த எட்ஜ் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். இந்த இருக்குது இல்லையா, இதை பொறுத்து இப்போ எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா I = Ig + md². டிஸ்காக இருக்கணும். எட்ஜில் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எட்ஜில் இருந்துச்சுன்னா இப்போது அதுக்கு ஃபார்முலா இதுதான். அண்டு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராகவும் இருக்கணும். இப்போ இந்த I(c) வந்து 1/2 mr²க்கு ஈக்குவல். இந்த I(c) வந்து 1/2 mr²க்கு ஈக்குவல். இப்போ இந்த I(c)க்கு பதிலாக அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 1/2 mr², இங்கே தூர தூக்கிட்டு 1/2 mr² சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க. இந்த md² அப்படியே இருக்குது, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. இப்போது சரி, mr², md²ல் md வந்து mr² என்ன செஞ்சிடும், மாறிடும்.
டிக்கு பதிலாக ஆறுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது 1/2 mr ஸ்கொயர் mr ஸ்கொயர் 3/2 mr ஸ்கொயர். அதாவது இங்கே ஒரு ஹோல் mr ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஹாஃப் mr ஸ்கொயர் இருக்குது. ஒன்றையும் அரையும் கூட்டினா எவ்வளவு? 1.5. 1.5 3/2ன்னு எழுதலாம். ரைட், அப்படி தான் இப்படி வந்துச்சு. இப்போ இந்த 3/2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. மாஸுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆறுக்கு பதிலாக 0.5 சப்ஸ்டியூட் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த வேல்யூ. ஓகே, இன்னொரு மெத்தட் படியும் பண்ணலாம். ஓகே, டைம் ஆகும், வேணாம், அதை நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேர்ட் கேஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர் அண்ட் லையிங் ஆன் த பிளேன். ஸோ லையிங் ஆன் த பிளேனாக இருந்தால் இதுதான் ஃபார்முலா. இதில் ஐ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஐ ஆஃப் ஒய்க்கு வேல்யூ வந்து ஐக்கு ஈக்குவல். இப்போ என்ன செய்யணும், இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ரெண்டு வேல்யூவையும் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐ ஆஃப் எக்ஸை தூக்கிட்டு ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐ ஆஃப் ஒய்க்கு பதிலாகவும் ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஐ ப்ளஸ் ஐ என்ன ஆகும்? 2i ஆயிரும். அப்போ ஐ ஆஃப் இசடோட வேல்யூ வந்து 2i. ஐ ஆஃப் இசடோட வேல்யூ வந்து 2i. இந்த 2 அடுத்த சைடு போணுச்சு அப்படின்னா, இந்த 2 அடுத்த சைடு போயிடுச்சு அப்படின்னா 1/2 இன்ட்டு ஐ ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு வந்துடும். ரைட், அப்படி தான் இது வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் 1/2, இந்த 1/2 அப்படியே இருக்குது. இந்த ஐ ஆஃப் இசட்டுக்கு பதிலாக 1/2 mr ஸ்கொயர் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு தெரியணும். ஐ ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/2 mr ஸ்கொயர், அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 1/2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/4. ஸோ இப்போது 1/4 அப்படியே வச்சுட்டு எம்முக்கு பதிலாக 4 அண்ட் ஆருக்கு பதிலாக 0.5 சப்ஸ்டியூட் பண்ணி அகெயின் எல்லா வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணிட்டா we can get the answer. Okay, that's all. Thank you.